வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ பிடிக்காமே போச்சு. என்னென்னா ஸ்கூலுக்கு டெய்லி இத்தே பொரியல் பண்ணி, நான் சாதம்னாலும் சரி, லெமன் சாதம்னாலும் சரி, தயிர் சாதம்னாலும் சரி, பொரியல் பண்ணி வச்சிடுறாங்க. அதனால பசங்களுக்கு கூட இப்போ இது பிடிக்காத போயிடுச்சு. சரி, இதில் என்னென்ன சத்து இருக்குது, இதை சாப்பிட்டா என்ன நன்மை தீமை பார்க்கலாமா? உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, துத்தநாகம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் கார்போஹைட்ரேட்டு அதிகமாகவும் பொட்டாசியம் புரதம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறதுனால, கார்போஹைட்ரேட்டு ஜாஸ்தியாக புரதம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது வெயிட்டு போடும். அதான் செய்யும், வெயிட்டு போட வைக்கும் உடம்ப அடிக்கடி சாப்பிட்டா. அப்போல இதில் பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அடிக்கடி துண்ணாக்கா சிறுநீரக பிரச்சனைகளை அதிகமாக்கும், பொட்டாசியம் இருக்கிறதுனால. அதனால் அளவாக வாரத்துக்கு ஒரு நாள் அவ்வளோதான். நான் சாம்பார் வச்சா பொரியல் பண்ணுவாங்க. அது சாம்பாரும் மழுமழுன்னு இருக்கும். இதுவும் பொரியல் நதம் மிளகா மசாலா போட்டால் கூட இதுவும் மழுமழுன்னு தான் இருக்கும். அதனால் நாங்கள் அத்தை கூட செய்கிறதில்ல. நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, சாம்பார் வச்சாக்கா என்ன தொட்டுக்க என்ன இருந்தாலும் சரியா அப்படி இப்படி தேடி ஊறுக்காய் தேடுவாங்க. ஊறுகாய் இருந்தால் தான் சாம்பார் சாதம் வயிற்றுள்ள போகும். இல்லைன்னா பாவக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, நான் இத்தை விட்டுட்டு என்னவோ பேசின்னு இருக்கிறேன். இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாகவும் இது புரதம் கம்மியாகவும் இருக்கிறதுனால அடிக்கடி சாப்பிட்டா வெயிட் போடும். அப்போல்லாம் பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது சிறுநீரக பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வரும், அதாவது அதிகம் சாப்பிட்டாக்கா. அப்புறம் இதில் நார் சத்து இருக்குது. நார் சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு செரிமானம் நல்லாயிருக்கும், மலச்சிக்கல் இருக்காது. உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலே மலச்சிக்கல் இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். அப்பால் இது இருக்காது. இது இரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணுது. உயர் இரத்த அழுத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி அதை கரெக்டாக கட்டுப்பாட்டில் வைக்குது. அதனால் அப்பால் அது நார்சத்து இருக்கிறதுனால அது கொலஸ்ட்ராலை குறைக்குது. கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனால உங்களுக்கு இருதயத்துக்கு ஒரு மேம்படுத்துது, அவ்வளோதான். அதுக்காக உருளைக்கிழங்கு சாப்பிட்டா ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாக்க சரியாயிடும்னு இல்லை. நார்சத்து இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது. கொலஸ்ட்ரால் கம்மியாகிறதுனால இருதயத்தோட பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமாகுது. இப்படியே இருக்குது இதில். அப்புறம் இதில் துத்தநாகம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. அதெல்லாமே அதுங்களோட பண்புகளை செய்யுது. ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா செரிமானத்துக்கு நல்லது, மலச்சிக்கலை தடுக்கும், மலச்சிக்கல் இருக்காது, அதெல்லாம் போக இது வாங்கி நான் ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகுது. ஆனால் எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் சில கிழங்கு என்ன பண்ணும், வாங்கினா முளைக்கும், முளை விட்டுரும். அப்போல்லாம் சில கிழங்கெல்லாம் வாங்க சொல்லவே பச்சையாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. கடையில் நிறைய கிழங்கெல்லாம் இருக்க சொல்ல அதில் பச்சையாக இருக்கும். வாங்குறவங்களே அதை தவிர்த்துட்டு தான் வாங்குவாங்க. அது எனக்கே தெரியும், நானே கடை வச்சுருந்ததுனால. வாங்குறவங்களே அதை தவிர்த்துட்டு தான் வாங்குவாங்க, பச்சையாக இருக்கிறது, முளைச்சிருக்கிறது, அது எல்லாமே. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நச்சுத்தன்மை இருக்குதுன்றாங்க. உருளைக்கிழங்குல
பச்சையாக இருந்தால் முளை விட்டுருந்தாக்கா அதில் வந்து நச்சுத்தன்மை இருக்குது. அதனால வந்து அதை வந்து தூக்கி போட்டுடுறது நல்லதுன்றாங்க. நீங்கள் வந்து அதை நறுக்கிட்டு போட்டுட்டு சுத்தப்படுத்திட்டு சாப்பிட்டா கூட அது வானான்றது தான் என்னோட இது. தூக்கி போட்டுறது நல்லது, இல்லைன்னா அளவாக வாங்கி உபயோகப்படுத்திக்க வேண்டியதுதான். அப்பால வந்து இன்னும் நினச்சேன், அப்பால இதில் கீரை, பொட்டாசியம், ஃபைபரும் இருக்குது இதில். அதுவுமே இருதய பாதுகாப்புக்கு நல்லது பண்ணுது. நார் சத்து இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது. அதனால் கொலஸ்ட்ரால் கம்மியாக சொல்ல நம்மளுக்கு இதயத்துக்கு பாதுகாப்பாக இருக்குது. இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது. அதே நேரம் நம்மளா பார்த்து தேர்ந்தெடுக்கிற அந்த வீட்டில் வாங்கி வச்சு முளைக்கிறது, பச்சை கிழங்கா வாங்கின்னு வர்றது, பச்சை கலர் கிழங்கா வாங்கின்னு வர்றது, இதெல்லாமே வந்து நம்ம வானான்னு சொல்லி தவிர்த்தணும். அப்போல்லாம் வந்து இது வந்து சொல்லுவாங்க, கரையை போக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வெள்ளை கலர் சட்டை, வேஷ்டி, இந்த மாதிரி பொருள்கள் எதுலேயோ புடவை, அதெல்லாம் கூட ஒரு கரை இருந்ததுனாக்கா இதை கட் பண்ணி உருளைக்கிழங்கை கட் பண்ணி அந்த கரையில் இதை தேய்ச்சாக்கா அந்த கரை போகும். அதே மாதிரி தான் இதை வந்து சாறு எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு சாறு எடுத்து கொஞ்சமாக தண்ணியோட சேர்க்க வேணாம். அது மிக்சியில் போட்டு அரைச்சாலே அது நம்ம கூழ் மாதிரி வரும். அதை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு துணியிலையோ எதுலேயோ ஊற்றி நல்லா சாறு எடுத்து அதை வந்து முகத்தில் மூஞ்சில் இருக்கிற அந்த பரு, அப்போல்லாம் ஒரு 40-50 வயசுக்கு மேலே வரும். அந்த இங்கெல்லாம் கருப்பாக மங்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த மங்குன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே போயிடும் இந்த கரைக்கு. உருளைக்கிழங்கு சாரை முகத்தில் தேய்ச்சி மூஞ்சில் தேய்ச்சி வச்சாக்கா கொஞ்ச நேரத்துக்கு அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அப்பால் மூஞ்சி நல்லா ஒரு வெதுவெதுப்பான தண்ணி இல்லைன்னா ஜில் தண்ணியில் நல்லா கழுவிட்டோம்னாக்கா, இப்படி அடிக்கடி பண்ணின்னு இருந்தோம்னா, அடிக்கடினா ஒரு நாளைக்கு அடிக்கடி இல்லை, டெய்லி அந்த மாதிரி ஒரு டெய்லி செய்துன்னு இருந்தோம்னாக்கா அந்த கருப்பெல்லாம் இருக்கும், பிம்பிள்ஸ் வந்த பரு வந்த கருப்பு இதெல்லாமே போகும். ஏன்னா இது ஏற்கனவே முன்ன காலத்தில் இருந்த கரை எடுக்கிறதுக்கு, துணிமணியில் இருக்கிற கரை எடுக்கிறதுக்கு நானே கூட யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து இது வந்து கரையை நீக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சியில் அப்ளை பண்ணுறதுன்னா அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. அதில் வேறு எதுனா கலந்தோ இல்லை எதுனா செய்கிறது அது உங்கள் இஷ்டம், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்குல இருக்கிற நன்மை தீமைங்களை பற்றி பார்த்தோம். எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான். ஆனால் வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னாக்கா பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது, வெயிட்டு போடும். அப்பால் வந்து இந்த பொட்டாசியம் வந்து உங்களுக்கு வந்து பொட்டாசியம் வந்து சிறுநீரக பிரச்சனைகளை உண்டு பண்ணும். கார்போஹைட்ரேட் அதிகமாகவும் புரதம் கம்மியாகவும் இருக்கிறதுனால எடை போடும். இதெல்லாம் உங்கள் கவனத்தில் வச்சுக்கின்னு இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத நீங்களே திட்டம் போடுங்க. நான் வந்து அப்பால் வரேன்.